வெல்கம் டு வெல்செக் சேனல். நம்மளோட வெல்செக் சேனலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு OnePlus Y சீரியஸ் ஒரு 32 இன்ச்சோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் ப்ளஸ் இதோட டேபிள் டாப் தான் மவுண்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஆப்ஷன் வீடியோ குவாலிட்டியெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ இதோட ஸ்டாண்டு ஆக்சுவலாக கீழே பேஸில் மாட்ட ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரே ஒரு தெர்மோக்குள் ஃபுல் பாக்ஸ் ஃபுல் தெர்மோக்குள் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பாக்ஸில் உள்ள அந்த யூசர் மேனுவல் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ டிவியை நம்ம வெளியே எடுக்கிறோம். டிவியை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். வால்மோன்னா தனியாக ஸ்க்ரூஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இதுக்கு என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம பாக்ஸை நம்ம கீழே வச்சுட்டு அது மேலே டிவியை சாய்ச்சி வச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த பேஸ் மவுண்ட் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த பேஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா டிவியோட சேர்ந்து வந்துடும். இது OnePlusல பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம்லெஸ் மாடலு 32 ஸ்மார்ட்டு. இதுதான் இதோட பேஸ் ஸ்டாண்ட் மட்டும் இப்போ எடுக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஸ்க்ரூஸும் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்ட்டில் இருக்க ஸ்டாண்டை மாட்டுறாங்க. இதுக்குரிய ஸ்க்ரூஸ் இப்போ எடுத்து கொடுக்குறோம். இதுதான் அதோட ரிமோட்டு. இந்த ரிமோட்டே நல்ல ஒரு காம்பேக்டாக நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூபு, அமேசான் ப்ரைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வால்யூம் ப்ளஸ் வால்யூம் மைனஸு மெனு ப்ளஸ் பவர் ஆன் ஆஃப் பட்டன் இது மட்டும் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸிட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு இப்போ ஆக்சுவலாக ரைட்டில் மாட்டியாச்சு. இப்போ லெஃப்ட்டில் மாட்டிகிட்டு இருக்கோம் ஸ்க்ரூஸு. இது எல்லாமே ஒரு லைவ் வீடியோ தான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் அது சும்மா ஃபாஸ்ட்டாக பண்ணி ஜஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம பண்ணாமல் டைரெக்டாக லைவாகவே உங்களுக்காக பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டலேஷன் நீங்கள் இதை பார்த்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ இன்புட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் RF இன்புட்டு USB எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நார்மல் நிறையா பிராண்டில் வராத ஒரு ப்ளஸ் 32 இன்ச்சிலே ஒரு ஆப்டிக்கல் இன்புட்டோட கொடுக்குற ஒரே மாடல் இந்த OnePlusல மட்டும் தான் ஆப்டிக்கல் இன்புட்டு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய பில் காப்பி இது. இப்போ ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணால் OnePlus அப்படின்றது இனிஷியலாக வருது. எப்போயுமே OnePlusல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்போ அதோட பேசிக் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணுறப்ப இமீடியட்டாக வராது. அந்த ஆண்ட்ராய்டு ஃபஸ்ட்டு உள்ளே போன பின்னாடி அதுக்குரிய டவுன்லோடிங் ஃபைல் நம்மளோட நெட்டில் இருந்து டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 800 MB கிட்ட அந்த டவுன்லோடிங் இருக்கும். அந்த 800 MB டவுன்லோட் பின்னாடி தான் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ச்சிங் ஃபார் அக்சசரிஸ் என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அந்த மாதிரி கேட்குது. சரி, நம்ம ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டோட லெஃப்ட் பட்டனையும் நம்ம அதோட மெனு பட்டன் ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் தான் ஃபஸ்ட் டைம் ரிமோட் பேர் ஆகும். ரிமோட் பேர் ஆன பின்னாடி தான் நீங்கள் ஆக்சுவலாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். நான் ஃபஸ்ட்டு இப்போ ரிமோட்டை பேர் பண்ணுறேன். பேர் பண்ண அடுத்து வெல்கம் அந்த கண்ட்ரி கேட்கும். ப்ளஸ் குயிக் செட் ஆஃப் கார்டு இந்த மாதிரி ஒன்று கேட்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணுன்னா உங்களோட வைஃபை ஸ்டார்ட் அப் அப்போவே கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டார்ட் அப்பை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த வயர்லெஸ் நெட்வொர்க் காமிக்குது எதுன்னு ஃபஸ்ட் டைம் கொடுத்தோடனே அதுக்குரிய பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம அந்த பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணி பாஸ்வேர்டு மட்டும் நம்ம டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இந்த கனெக்ட் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஒரு அப்டேஷன் கேட்கும். இந்த அப்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டவுன்லோடிங் ஃபைலு கிட்டத்தட்ட ஒரு 800 MB கிட்ட இருக்கும். அதுக்கு முன்னாடி OnePlusோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு வரும். இதான் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் அக்செப்ட் கொடுத்தா மட்டும் தான் அடுத்த ஸ்க்ரீன்ஸே போகும். இந்த ரைட் சைடில் அக்செப்ட் இருக்கும். நீங்கள் அந்த அக்செப்ட் கொடுத்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போன பின்னாடி பார்த்தீங்கன்னா இது அதோட ஹோம் ஸ்க்ரீன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா OnePlusோட ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் வீடியோ அது மாதிரி நிறையா இருக்குது. ஜஸ்ட் நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி கஸ்டமருக்கு காமிச்சு முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு OnePlusல சந்திப்போம். பை பாய்.